ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 22/3/2025 பங்குனி மாதம் 8ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான சனிக்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை வழிபட வேண்டும், ஐயப்பனை வழிபட வேண்டும், பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் என்று பார்த்தால் தேய்பிறை அஷ்டமி. ஆகவே இன்றைய நாளிலே மாலையிலே சிவன் கோவிலுக்கு சென்று பைரவரை வழிபடுங்கள். மாலையிலே பைரவரை வழிபடுங்கள், காலையிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுங்கள், ஐயப்பனை வழிபடுங்கள், பெருமாளை வழிபடுங்கள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:12 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20 இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:58 வரை மூலம், அதன் பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:07 பின்பு தேய்பிறை அஷ்டமி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று இரவு 11:58 வரை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். அதேபோல் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். நீங்கள் இருக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதாவது சத்சந்தான பிராப்திக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் சுபமாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் ஏமாற்றம் இல்லாத ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், மாலையிலே பைரவரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். அதேபோல் அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் புறம் பேசாதீர்கள். அவர் இல்லை என்று அவரை பற்றி பேசாதீர்கள். ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் பேசியதை அவர் அறிந்து விடுவார். அதன் பிறகு உங்கள் இருவருக்கும் சண்டை வரும். எனவே யாரை பற்றியும் அவர் இல்லாத நேரத்திலே பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். வேலையிலே கவனத்தை செலுத்துங்கள். ராமநாமத்தை சொல்லி வாருங்கள். மன அமைதிக்கு குலதெய்வத்துடைய நாமத்தை சொல்லுங்கள். ஆஞ்சநேய பகவானை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை பணிந்து கொள்ளுங்கள். மாலையிலே காலபைரவரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே
புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன வகையிலே யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். மாலையிலே காலபைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் உங்களுடைய பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படலாம். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்திலே கடகராசியில் இருக்கின்ற நாள் அவ்வளவு நன்றாக இல்லை என்றாலும் நீங்கள் இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். மாலையிலே காலபைரவரை வழிபடுங்கள். வருகின்ற தடைகள் எல்லாம் நீங்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திடீர் பணவரவு ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்க வேண்டும். பெருமாளை வணங்க வேண்டும். மாலையிலே காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்திலே நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். மாலையிலே காலபைரவரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். வேலையிலே நல்ல மாற்றம் ஏற்படும்.
எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் பெருவாரியான வெற்றிகளை பெறுவதற்கு, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், பெருமாளை வழிபடுங்கள், மாலையிலே காலபைரவரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் என்பது உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், பெருமாளை வழிபடுங்கள், மாலையிலே காலபைரவரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை பெறும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். ஆக இன்றைய நாள் என்பது உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள், மாலையிலே காலபைரவரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதேபோல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். ஆகவே யாருக்கேனும் வாக்கு கொடுத்திருந்தீர்கள் என்றால் அவர்களோடு பேசி உங்களுடைய இயலாமையை சொல்லிவிடுங்கள். இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றை வீட்டிலேயே வைத்துவிட்டு சென்று விடுங்கள். அதுதான் இன்றைய நாளிலே நல்லது. தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள் யாருக்கும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலையிலே மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. ஆக இன்றைய நாள் என்பது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். கவனத்தோடு இருந்தால் இன்றைய நாளிலே சிறப்பாக இருக்கலாம். ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், பெருமாளை வழிபடுங்கள், மாலையிலே காலபைரவரை வழிபடுங்கள். தடைகள் எல்லாம் விலகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதேபோல் உங்களுடைய ராசி அதிபதி சனியாகப்பட்டவர் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளிலே நல்ல வெற்றி கிடைக்கின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ஒரு மனிதனுக்கு என்ன அடிப்படை தேவை? குடும்பத்திலே நல்ல சந்தோஷம், நல்ல வேலை, நிரந்தரமான வருமானம், உடல் ஆரோக்கியம், இவை எல்லாமே இன்றைய நாளிலே உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கின்றது. ஆகவே இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். காலையிலே ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யுங்கள். மாலையிலே காலபைரவரை தரிசனம் செய்து நன்றியை சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக
மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதே போல் உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படுகின்றன. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். கடன் தொல்லைகள் விலகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எந்த குறையும் இல்லை. ஆகவே குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று பெருமாள் கோவிலுக்கு சென்று பாடுகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுங்கள். மாலையிலே காலபைரவரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். மாலையிலே காலபைரவரை வழிபடுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம், சொல்ல சொல்ல தித்திக்குமே பாண்டுரங்கன் நாமரசம். இந்த பாண்டுரங்கனுடைய பாடல்களை, பாண்டுரங்கனை பாடுவதே ஒரு மிகப்பெரிய நமக்கு மன மகிழ்ச்சியை தரும். வாடி போயிருக்கின்ற மனங்களிலே கூட விட்டலா விட்டலா என்று பாட பாட அந்த மனதிலே சந்தோஷத்தை தருபவன் விட்டலன். இந்த பண்டரிபுரம் என்பது பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான கோவில் இந்த பாண்டுரங்கனுடைய திருக்கோவில். காரணம், பாண்டுரங்கன் பக்தனோடு பக்தனாக வாழ்ந்தவன். அதன் காரணமாகத்தான் பாண்டுரங்கனுடைய பெருமை என்பது இந்தியா முழுவதும் படி வியாபித்திருக்கின்றது. அங்கே பாண்டுரங்கன் கோவிலுக்கு சென்றால் தெரியும். அங்கே அந்த தெரு முழுவதும் நடனமாடிக்கொண்டே செல்வார்கள் பக்தர்கள். ஆகவே இந்த பாண்டுரங்க பக்தி என்பது ஆகச்சிறந்த பக்தியாக கருதப்படுகின்றது. பாடல்களாலே பாண்டுரங்கனை தன்னுடைய இல்லத்திலேயே வைத்து பாண்டுரங்கனுடைய வாழ்ந்தவர் நாமதேவர். பாடல்கள், அந்த அபங்கத்துக்கு பாண்டுரங்கன் ஒரு அடிமை போல் சேவை செய்தார். அவருடைய பக்திக்காகவும் அந்த அபங் பாடுகின்ற அந்த பாடல்களுக்காகவும் பாண்டுரங்கன் ஒரு சேவை செய்கின்ற பாலகனாக நாமதேவருடைய இல்லத்திலேயே இருந்தான் என்றால் எப்படிப்பட்ட கொடுப்பனை அது! இசை என்பது இறைவனை ஈர்க்கின்ற ஒரு விஷயம். இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும் போது என்று பாடி வைத்தார்கள். அதனால்தான் சிவபெருமானாகட்டும் பெருமாளாகட்டும் எல்லா தெய்வங்களுமே இசைக்கு அடிமை. இசையால் தான் இறைவனோடு இணைய முடியும் என்பதை நமக்கு பலர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே. அந்த வகையிலே இறைவன் மனிதனாகவே மனித உணர்வுகளோடு மனிதர்களோடு கலந்து பழகி பேசி உண்டு உறங்கி கழித்து தேவைப்பட்ட இடத்திலே தன்னுடைய அமானுஷ்யமான சக்தியை வெளிப்படுத்தி அவர்களோடு வாழ்ந்த காலங்கள் நிறைய இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட இடம்தான் இந்த பண்டரிபுரம். அதனால்தான் இதனை பூலோக வைகுண்டம் என்று சொல்கின்றார்கள். வைகுண்டம் என்பது விட்டலன் ருக்மணியோடு இருக்கின்ற இடம். அங்கு இருப்போர் அனைவரும் அவனை சதா கண்டு கழித்து மகிழ்கின்ற இடம். அங்கு செல்ல இப்படி அனுபவிக்க தனித்தகுதி வேண்டுமே. அது எல்லோராலும் முடியுமா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நாம் இருக்கின்ற இடத்திற்கு அவன் வந்து நம்மோடு பழகி மகிழ்கின்ற ஒரு இடம்தான் பண்டரிபுரம். விட்டலன் நாமதேவரை பிரிய முடியாதவன். அவருடைய வீட்டிலே ஜனாபாயாக வளர்ந்து சிறப்பாக ஆன்மீக வாழ்வு வாழ தேர்ச்சி அடைந்த போது அவள்
குடிசையும் விட்டலன் அடிக்கடி நடமாடும் இடம் ஆனதிலே ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. காரணம், விட்டலன் ஆழ்ந்த பக்திக்கும் பாடல்களுக்கும் அடிமை. விட்டலன் ஜனாவினுடைய குடிசையிலே அமர்ந்து அவள் பாடும் அபங்கங்களை எல்லாம் ரசித்து கொண்டே இருப்பாள். சில நேரங்களிலே அவள் விட்டலனினுடைய ஆலயத்திலும் அபங்கங்களை ஏற்றி பாடி அவனை மகிழ்விப்பாள். ஒரு நாள் ஆலயத்திலே விட்டலன் எதிரே ஜனா ஒரு புதிய அபங்கத்தை ஏற்றி அதை பாடி காட்டினான். ஜனா இப்படி அபங்கத்தை பாடுகின்ற போது பாண்டுரங்கன், வெகு அருமையாக இருக்கின்றது, நீ சொல்லிக்கொண்டே வா, நான் எழுதுகின்றேன் என்று அவள் பாடிக்கொண்டிருக்கும் போது அடியடியாக விட்டலவன் அதனை எழுதினான். இது எப்பேற்பட்ட பேர்! ஜனாபாய்க்கு கிடைத்த அற்புதமான பேர். இந்த பேர் யாருக்கு கிடைக்கும்? ஜனாபாய் காலத்திலே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடி பேர். ஆனால் ஜனாபாயை பற்றி இன்று நாம் பேசிக்கின்றோம் என்றால் ஜனாபாய் எப்படிப்பட்ட புண்ணியவதியாக இருந்திருக்கின்றார். இப்படி ஜனாபாய் சொல்ல பாட பாட பாண்டுரங்கன் எழுதி கொண்டிருந்த அந்த நேரத்திலே நாமதேவர் ஆலயத்திற்குள்ளே நுழைந்து விட்டார். தூரத்திலே இருந்து ஜனாவினுடைய அபங்கத்தை ரசித்து கொண்டே வந்தார் நாமதேவர். உள்ளே நுழைந்த நாமதேவருக்கு ஜனா பாடிக்கொண்டிருப்பதையும் விட்டலன் அவரை கண்டதும் தன்னுடைய கையை பின்னால் மறைத்து கொண்டு சிரிப்பதையும் பார்த்து விட்டார். அவருக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. விட்டலா, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று விட்டலவனை பார்த்து கேட்டார். ஒன்றுமில்லையே என்றார். என்னை கண்டதும் ஏதோ பின்னால் மறைத்தாயே, என்ன என்றார். அதுவா, ஜனா அபங்கம் புதிதாக பாடினால் அதை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் என்றார். நாமதேவர் உடம்பு குலுங்க சிரித்தார். என்னது, ஜனா அபங்கம் ஏற்ற அதை நீ சிரத்தையாக எழுதினாயா என்று கேட்டுக்கொண்டு சிரித்தார் மீண்டும். உடனே பாண்டுரங்கன் கேட்டான், இதில் சிரிக்க என்ன இருக்கின்றது என்று. விட்டலா, ஜனா ஒரு குழந்தை, வாயை திறந்தாலே உன்னை புகழ்வது ஒன்றுதான் அவளுடைய வேலை. அவள் அபங்கம் உன்னையே புகழ்ச்சியாக பாடியதாக இருக்குமே, உன்னை பற்றி புகழ்ச்சியாக பாடியதை நீயே எழுதி கொண்டிருந்தாயா என்று கேட்டார். ஆம் ஆம் நாமதேவரே, அவள் இயற்றிய இந்த அபங்கம் மிகவும் உண்மையான அன்பினால் மன தூய்மையோடு உருவானது. எனவேதான் அது என்னை மிகவும் கவர்ந்தது. அதனால்தான் அதனை எழுதி கொண்டிருக்கின்றேன் என்றார் விட்டலவன். அது சரி, உன்னை பற்றி இன்னும் எத்தனையோ பேர் எல்லாம் பாடியிருக்கின்றார்களே, அவற்றையெல்லாம் நீ ஏன் எழுதவில்லை என்று கேட்டார் நாமதேவர். உடனே விட்டலவன் சொன்னான், நல்ல கேள்வியை கேட்டாய் நாமதேவா. எவ்வளவோ கைதேர்ந்த சித்திரக்காரர்கள் வரைந்த விலை உயர்ந்த சித்திரங்கள் இருந்தும் ஒரு தாய்க்கு தனது சிறு குழந்தை கஷ்டப்பட்டு தீட்டியதாக கொண்டு வந்து தரும் கிறுக்கல் ஓவியம்தான் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கும். ஆகவே அதுபோலத்தான் இதுவும். பாண்டுரங்கா, பிரபோ என்பதற்கு மேல் இந்த விளக்கத்தை கேட்டவுடன் வார்த்தைகள் எழவில்லை நாமதேவருக்கு. விட்டலனை கொள்ளை கொண்ட அந்த ஜனாபா இயற்றிய அபகங்கள் அவளது அடிமனத்திலே இருந்து எழும்பிய ஆழ்ந்த பக்தியை கொண்டு ஆசையாக விட்டலனுக்கு அர்ப்பணித்தவை அல்லவா? கீதையிலே பரமாத்மா என்ன சொல்கின்றார்? நீ பெரிதாக எனக்கு பூஜைகள் எதுவும் செய்ய வேண்டாம், 4 துளசி தளத்தை எடுத்து கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி எனக்கு கொடு, நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறுகின்றார் அல்லவா? அதைத்தான் விட்டலவன் செய்தான். ஆத்ம ஞானம், பிறவாவரம் அனைத்தையும் அந்த குழந்தையினுடைய அபங்கத்திற்காக வாரி வாரி வழங்கினான் விட்டலவன். அவர்கள் மறைந்தும் மறையாதவர்களாக இன்றைக்கும் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய அசையாத பக்தி, அதுதான் காரணம். நாமதேவரை போல் ஜனாபாயை போல எதிர்பார்ப்பில்லாத பக்தியை நாம் இறைவனிடம் செலுத்தினால் இறைவன் நாம் எதிர்பார்க்காததையெல்லாம் நமக்கு அளிப்பான் என்பதுதான் உண்மை. ஆகவே பக்தி செலுத்தும் போது அந்த பக்தி என்பது எதிர்பார்க்காத பக்தியாக இருக்க வேண்டும். இறைவனிடம் சென்று
எனக்கு நீ அதை கொடு இதை கொடு என்று அவனிடம் நாம் கேட்கவே வேண்டாம். நாம் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள். நமக்கு எப்போது என்ன தர வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். ஆகவே எது ஒன்றும் உங்களுடைய கைவிட்டு போய்விட்டதா, அதை பற்றி கலங்காதீர்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே அதற்கு 10 மடங்காக அவன் திருப்பி தருவான். இதுதான் உண்மையான பக்திக்கு நமக்கு கிடைக்கின்ற பரிசு. ஆகவே எதிர்பார்ப்பில்லாத பக்தியை நாம் இறைவனிடத்திலே செலுத்துவோம். அந்த விட்டலனிடம் ஜனாபாயும் நாமதேவரும் பெற்றதை போன்ற அந்த எதிர்பார்ப்பில்லாத பக்திக்கு கிடைத்த பரிசுகளைப் போல் நாமும் நம்முடைய வாழ்விலே பெறலாம். ஹரி பாண்டுரங்கா, பாண்டுரங்க விட்டலா, ஹரிஹரி பாண்டுரங்கா, ஹரிஹரி பாண்டுரங்கா, ஹரிஹரி பாண்டுரங்கா. நன்றி, வணக்கம்.